இங்கேயே முடிய வேண்டும் சனி. இது மேலும் வளர்வதை நான் விரும்பவில்லை. முதற்கண் எனது தாய் சிந்திக்காவிற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அவர் ஒரு தேவி. அவர் மூலமாக நண்பன் சனிக்கு எனக்கான உரிமையை அவன்தான் பெற்றுத்தரப் போகிறான். அது மட்டுமல்ல, யாரிடம் பேசுகிறாய் ராகு? நான் மிகவும் மகிழ்ந்துள்ளேன். அளவில்லாத மகிழ்ச்சி. நாளை முதல் அனைவரும் என்னை மரியாதையுடன் பார்ப்பார்கள். நாளை முதல் நான் அனைத்தும் எனக்கு நிச்சயம் கிடைக்கும். அனைவரும் என்னை ராகு என்று அல்ல, ராகு தேவா என்று அழைப்பார்கள். கேட்பதற்கு போல நடிக்கும் அந்த மகா முட்டாளை எழுப்பவே இயலாது ராகு. எச்சரிக்கை ஆச்சாரியரே, தாங்கள் வருங்க. இப்பொழுது ஏன் தேவனாக நினைக்கிறாய்? தேவர்களின் மறுபெயர் தான் சூழ்ச்சி. துரோகிகள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடன் மோதிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையின் துன்பத்தை தாங்கள் அறிய வாய்ப்பில்லை ஆச்சாரியரே. நான் முழுமையடைய விரும்புகின்றேன். அப்படியெனில் முழு அசுரனாக மாற நீ ஏன் விரும்பவில்லை? ஏனென்றால் அசுரர்களுக்கு எதுவும் விரும்பவில்லை. சனி எனக்கு வாக்களித்துள்ளான். எனக்கு தகுதியான ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். மனதை தளர எனக்கு தனிமை வேண்டும் சந்தியா. நான் தங்களுடைய மனைவி தேவா. எப்பொழுதும் தங்களுடன் இருப்பதற்காகத்தான். அப்படி இருக்கையில் இந்த நிலைமையில் நான் எப்படி தங்களை தனிமையில் இருக்க? இல்லை சந்தியா, நான் சபைக்கு செல்ல போவதில்லை. இது உங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கான நேரம் அல்ல தேவா. நாளை சபையில்தான் யமியின் கரைகளை நீங்கள் கலைந்து ஒதுக்க வேண்டும். எனக்கு எப்படி அமையப் போகிறது என்று தெரியவில்லை. முழுமையடைய போகிறது. நிச்சயம் உனக்கு நன்மை கிடைக்கும். நேரம் வந்துவிட்டது. சூரிய தேவர் மற்றும் உன்மீதான என்னுடைய நாளை தேவ சபைக்கு வந்துவிடு யமி. நாளைய நாள் இன்னும் ஒரே ஒரு இரவு மட்டும்தான் உள்ளது. நாளை காலை முதல்